Praise the Lord, hallelujah, glory to God. இந்த யூத் கேன் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. சோ இந்த நாட்கள்ல நம்ம தொடர்ந்து ஜெபித்தோம். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து படிப்படியாக அது குறைந்து கொண்டு வருகிறது என்று இந்த நாட்களை நம்ம கேள்விப்படுகிறோம். இன்னும் அதிகமாய் நீங்கள் ஜெபிங்கள். உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. சீக்கிரமாய் சபைகள் திறக்கணும். நீங்க அதிகமாய் போராடி ஜெபிங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். ஓகேவா? ஓகே, இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மோடு பேசும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கடந்த நாள் வேதத்தை நான் வாசிக்கும் போது கர்த்தர் பேசின ஒரு வேத வசனத்தை உங்களோட கூட ஷேர் பண்றேன். பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமுடைய மனநிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு பயந்த நிலைமையில இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமா இருக்கு. ஆனா வீட்டுல ஆசீர்வாதத்தை சுதந்திரவாளியாக ஒரு பிள்ளை இல்லையே என்ற ஒரு பயம் இருக்கிறது. இப்ப இந்த நேரத்துலதான் அவன் சில விஷயங்களை குறித்து பயப்படுகிறான். ஆண்டவரே, எனக்கு எதுவுமே இல்லையே, இப்ப நான் என்ன பண்றது? ஆசீர்வாதம் நிறைய இருக்கு, ஆனா என் குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு அடுத்த சூழ்நிலை எதுவுமே இல்லையே, நான் இப்ப என்ன பண்றதுன்ட்டு அவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு தவறுதலாய் தேவ சமூகத்துக்கு தேவ திட்டத்துக்கு விரோதமாக அவர் ஒரு காரியத்தை செய்யலாம் நினைக்கிறார். என்னன்னா, அந்த வீட்டுல வேலையை செய்து கொண்டிருக்கிற எலியேசரை கூப்பிட்டு இவன் தான் என்னுடைய மகனா இருப்பானோ அப்படின்னு அவர் வந்து மைண்ட்ல ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றா? பிளான மாத்துறார். இப்ப தேவன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிச்சோம் என்றால், அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து சோ கர்த்தர் வந்து உன் ஜாதியை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையெல்லாம் கொடுத்திருக்கும் பொழுதும் அவன் அந்த வாக்கு தத்தத்தை குறித்து சில காலம் தாமதிக்குது. அந்த வாக்கு தத்தம் பெற்றுக்கொண்டு சில காலம் தாமதிக்குது. சோ பிளஸிங்ஸ் டிலே ஆகுது. அந்த டிலே ஆகுற பிட்வீன் கேப்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிளானை தான் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு அநேகர் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார். அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற கால தாமதம் ஆகும் பொழுது நாம ஒரு பிளான் பண்றோம். ஒருவேளை இந்த ஆபீஸ் வேண்டாம், நம்ம இங்க இருந்து வேற ஆபீஸுக்கு போயிடலாம், இந்த காலேஜ் வேணாம், டிலே ஆகுது, சரி வேற காலேஜ் நம்ம ஏதாவது அப்ளை பண்ணலாம், இல்ல இந்த சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கு, இது சரியா இல்லையே, இந்த திருமணத்துக்கு இது ஏற்ற மாதிரி தெரியலையே, வேற எதையாவது நம்ம ரெடி பண்ணலாம். இப்ப இந்த வாலிப வயசுல நம்ம என்ன பண்ணுகிறோம்? சில நேரங்களில பொறுமையா இருந்து காத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருடைய திட்டத்துக்கும் நம்ம கடந்து போகிறது இல்ல. நம்ம பிளான மாத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிளான மாத்தும் போது கர்த்தர் விட்டுருவாரனா? இல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்னா, உன்னை அழைக்கும் பொழுது என்ன சொல்லி அழைத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இவருடைய பிளான் சேஞ்ச் ஆகுது. கர்த்தர் பாக்குறாரு, இன்னும் ஆண்டவரே, இது ஆண்டவர்கிட்டயே பேசுறாரு, இந்த மாதிரி நான் மாத்தட்டுமா, ஒருவேளை இதுவா இருக்குமா அப்படின்னு சில வார்த்தைகளை அவர் பேசிக்கிட்டு இருக்கார். பேசும்போதே கர்த்தர் சொல்லிட்டார். உடனே ஆபிரகாமை வெளியே அழைத்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ வானத்தை அண்ணாந்து பார், இந்த வேளையில என்ன கூடுமானால் என்ன. 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சோ இந்த வேளையில இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததிகளை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சில காரியங்களை அவனோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறதை அவன் நிதானித்து கேட்கிறான். ஆமென். அருமையான வாலிப பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, உங்களுக்கென்று ஆசீர்வாதங்கள் தாமதிக்கலாம். அந்த நேரத்துல நீங்க ஒரு பிளான் பண்ணாதீங்க. அந்த நேரத்துல நீங்க ஒரு காரியத்தை உருவாக்காதீங்க. சோ உங்களை ஆண்டவர் இருக்க சொல்லியிருக்காரா? உங்களை டிலே பண்ண வச்சிருக்கிறாரா? சில காரியம் உங்க கைக்கு வரவே இல்லையா? ஆசீர்வாதம் உங்களை தேடி வரவே இல்லையா? நீ ஒரு காரியத்தை தேடாத. நீயா ஒரு பிளான்ல போய் மாட்டிக்காத. ஒரு காரியத்தை செய்யும் போது அதை முயற்சி பண்ணி கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, இல்ல நீ வா, நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ரோமர்ல ரொம்ப அழகா இந்த வேளையில பவுல் சொல்லியிருப்பார். ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிற 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவர்னா, இல்லாத சூழ்நிலையில கூட அவர் இருக்கிறது போல உங்களை அழைக்கிறவர். உங்களுக்கென்று புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அப்படிதான் கர்த்தர் அழைத்தார். இப்போ ஆசீர்வாதம் உள்ள அந்த பையன் கிடைக்கல, ஆனா வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு, கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, உங்களுக்கு கேடகமும் பலனுமாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் இருந்து எல்லாவற்றையும் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்களா ஒரு காரியத்தை இறங்காதீங்க. நீங்களா ஒரு காரியத்தை பிளான் சேஞ்ச் பண்ணாதீங்க. சேஞ்ச் பண்ண கூடாதுன்னு தான் இன்னைக்கு பிரசங்கமே. அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா அது டிலே ஆகலாம், நாட்கள் கடந்து போகலாம், அந்த பிளஸிங்ஸ் உங்களை
உங்களை தேடி வராம கூட இருக்கலாம். அது நடப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். பிசாசானவன் சில காரியங்களை தந்திரமா உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பான். இதுதான் இல்ல, அது இல்ல, இதுதான் சொல்லிட்டு சில விஷயங்களை உங்க முன்னாடி கொண்டு வந்து வைப்பான். நீங்க கவனமா இருங்க. கர்த்தர் கொடுத்த அழைப்புல நிலைச்சிருந்தீங்கன்னா அவர் உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க. ஐயோ டிலே ஆகுதே, ஆண்டவருக்கு தெரியாதா உனக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுக்கணும்னு, ஆண்டவருக்கு தெரியாதா உனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல அலைன்ஸ் கொடுக்கணும்னு, ஆண்டவருக்கு தெரியாதா உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தணும்னு. தேவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எந்த வகையில நடந்து போக வேண்டும் என்பது ஆதியிலே கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, அவன் வீட்டிலிருந்து பிரித்தெடுக்கும் போது அவனை குறித்து என்ன திட்டம் பண்ணினாரோ அந்த திட்டத்தை அப்படியே நிறைவேற்றினார். அருமையான பிள்ளைகளே, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு. உன் வீட்டிலிருந்து கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்புல ஒரு பெரிய திட்டம் உண்டு. நீங்க எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. நீங்களா ஒரு புது பிளான் எல்லாத்தையும் போடாதீங்க. ஆண்டவருடைய சித்தத்தை மாத்தணும் ட்ரை பண்ணாதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறாங்க தான், ஓகே கரெக்ட் தான், அதுக்காக இந்த பிளானை சேஞ்ச் பண்ணி நீங்க அது மூலமா ஆசீர்வாதம் வரும், இது மூலமா ஆசீர்வாதம் வரும் காத்திருக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த காரியத்துல பொறுமையா நிதானமா இருங்க. அமைதலோடு காத்திருங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதை அவ்விதமாகவே நம்பினார். அப்படியே கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ஆமென். சோ தேவ திட்டத்துக்கு மாறுதலாய் நடக்கும்போது கர்த்தரும் விடல, அவனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். இப்பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு இடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் செய்யும் வரைக்கும் பொறுமையா இருங்க. நீங்களே அவசரப்பட்டு எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. பிளான் சேஞ்ச் பண்ணாதீங்க. தேவன் தருவதை பெரும் வரைக்கும் பொறுமையா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இது ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, உங்களுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. எந்த சூழ்நிலையும் பிசாசுடைய சூழ்ச்சிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எங்கும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே பிளான சேஞ்ச் பண்ணாதபடிக்கு, உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய திட்டத்துக்கு செயல்பட இந்த பிள்ளைகளை வழிநடத்தும் ஆசீர்வதியும். தேவ பிரசன்னமும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வாலிப பிள்ளைகளோடு கூட நீ தொடர்ந்து செயல்படுவீராக. ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.